வெல்கம் டு ஸ்கை வின்னர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதில் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கிளாஸுக்கு போகலாம். இப்போது இன்றைக்கி நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டரில் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இந்த ரெண்டையும் பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோனா என்னது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதே மாதிரி குயிக் ரேஷியோ அப்படின்னா குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிடையாது. இந்த ரெண்டையும் சைமல்டேனியஸாக ரெண்டையும் சேர்த்து பார்க்குறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது கரண்ட் அசெட் அண்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னது, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்லாம் போடும்போது பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு சின்ன ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கேன் பாருங்கள் ரைட் சைடில். இதில் என்ன இருக்குது, பேலன்ஸ் ஷீட்னா அசெட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ். அசெட்ஸ்னால் நார்மலாக எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கரண்ட் அசெட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அசெட்ஸ். லைபிலிட்டிஸ்னால் எப்படி இருக்கும், கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பேங்க் லோன்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் லைபிலிட்டிஸ். இது ஒரு ஜெனரல் ஃபார்மேட். இதில் இந்த கரண்ட் அசெட்ஸ் அண்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரண்ட் ரேஷியோன்னு என்னது, கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அங்கே என்ன ப்ரொப்போர்ஷன் வருதோ அதுதான் கரண்ட் ரேஷியோ. இப்போது கரண்ட் அசெட்னா என்னது அப்படின்னா அது சில ஐட்டம்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். கரண்ட் அசெட்ஸ் என்னதெல்லாம் உள்ளே வருது, ட்ரேட் டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், இன்வென்ட்ரிஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இன்வென்ட்ரிஸில் என்னது, ஸ்டாக்கு தான் இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்டு முன்னாடியே கொடுத்து வச்சுருந்தோம்னா அது கரண்ட் அசெட்ஸில் வந்துடுது. ஸோ இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னதெல்லாம் வருது, ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், அதாவது ஷார்ட் டேர்மாக ஏதாவது லோன் வாங்கியிருந்தா ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்குள்ளே லோனை ரீபே பண்ணுற மாதிரி, அதாவது லெஸ் தேன் 1 இயரில் லோனை ரீபே பண்ணுற மாதிரி ஷார்ட் டேர்ம் ஏதாவது பாரோயிங்ஸ், லோன்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். தென் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், நம்ம சில ப்ரொவிஷன்ஸ்லாம் போடுவோம். ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இன்கம் டேக்ஸ் அப்படின்லாம் போடுறது உண்டு. அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தனாலும் நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸாக எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த ரெண்டும் நமக்கு தெரியும்னா, அதாவது கரண்ட் அசெட்ஸ் தென் கரண்ட் லைபிலிட்டிஸ் தெரியும் அப்படின்னா நம்ம கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். குயிக் ரேஷியோ அப்படின்னா என்னது, குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்துட்டோம், இதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போது குயிக் அசெட்னா என்னது அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது, கரண்ட் அசெட்லேருந்து சில ஐட்டம்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. இப்போ இந்த கரண்ட் அசெட்ஸ் இருக்குல்ல, இதில் இன்வென்ட்ரிஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இந்த லாஸ்ட் ரெண்டு ஐட்டமும் எடுத்துக்கக்கூடாது. கரண்ட் அசெட்டில் இது எல்லாம் வரும், ஆனால் குயிக் அசெட் ரெடி பண்ணும்போது இந்த ரெண்டையும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ கரண்ட் அசெட்லேருந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா எதெல்லாம் மைனஸ் பண்ணணும், இன்வென்ட்ரிஸ் அண்டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டையும் கரண்ட் அசெட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், குயிக் அசெட் கிடைக்கும். அதை தான் கீழே போட்டிருக்கேன். குயிக் அசெட் இஸ் ஈக்குவல் டு
current assets minus inventories minus prepaid expenses. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டா குயிக் அசட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் குயிக் ரேஷியோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1. ஃப்ரம் தி ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட், இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? அசட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அசட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கரண்ட் அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? கரண்ட் அசட்ஸ் மட்டும்தான் தேவை. கரண்ட் அசட்ஸு கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் வேணும். கரண்ட் அசட் கீழே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நமக்கு தேவையில்லை. இது பேலன்ஸ் ஷீட்டுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ நமக்கு தேவையானது கரண்ட் அசட்டும் கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? கரண்ட் ரேஷியோவும் குயிக் ரேஷியோவும் கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போது இதெல்லாம் கரண்ட் அசட்டு அப்படின்னா இந்த 4 ஐட்டமும் கரண்ட் அசட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கரண்ட் அசட் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? கரண்ட் அசட்டை தனியாக ஆட் பண்ணி காட்டுறேன். கரண்ட் அசட் இன்வென்ட்ரிஸ் 45,000, ரிசீவபிள்ஸ் 70,000, கேஷ் 30,000, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 5,000. ஸோ இதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் கரண்ட் அசட். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன பண்ணணும்? தனியாக எடுத்து ஆட் பண்ணி காட்டும். அதையும் ஆட் பண்ணி காட்டுறேன். இதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இங்கேருந்து எடுத்து தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கரண்ட் அசட் வந்து 1,50,000, கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 50,000. ஸோ கரண்ட் ரேஷியோ என்ன பண்ணணும்? கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1,50,000 டிவைடட் பை 50,000. இந்த ஜீரோஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா 15/5 கிடைக்கும். எகெயின் இது ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3/1. ஸோ கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:1. இதுதான் கரண்ட் ரேஷியோ. எப்போதுமே கரண்ட் ரேஷியோ அல்லது குயிக் ரேஷியோ இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது கீழே 1 வரும்படி பார்த்துக்கணும். கீழே 1 தான் வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 5-ஐ 15-ஐ 5ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி இங்கே கீழே 1 வரும்படி நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே எப்பவுமே 1 தான் இங்கே இருக்கணும். ஸோ 3:1 இதுதான் கரண்ட் ரேஷியோ. கொஸ்டின்ல ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்க. கரண்ட் ரேஷியோ 3:1. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அடுத்தது குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குயிக் அசட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ குயிக் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும். கரண்ட் லைபிலிட்டிஸ் 50,000 தெரியும். இப்போ நமக்கு என்ன தேவை? குயிக் அசட் தேவை. குயிக் அசட் என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் அசட்லேருந்து எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? இன்வென்ட்ரிஸ் எடுத்துக்கக்கூடாது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த கரண்ட் அசட்லேருந்து மற்ற ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 70,000, கேஷ் 30,000, அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் குயிக் அசட். கரண்ட் அசட்லேருந்து இன்வென்ட்ரிஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் நமக்கு எடுத்துக்கக்கூடாது. இப்போது குயிக் ரேஷியோ என்ன ஃபார்முலா? குயிக் அசட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசட் 1 lakh, கரண்ட் லைபிலிட்டிஸ் 50,000. இந்த ஜீரோலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா 10/5 கிடைக்கும். எகெயின் ரெடியூஸ் பண்ணுங்கள், 2/1 கிடைக்கும். ஸோ குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2:1. எப்போதுமே கீழே 1 தான் வரணும். இந்த கடைசியில் 1 தான் இருக்கணும். ஸோ குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் 2:1. ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, செக் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்த illustration 2 calculate current ratio and quick ratio from the following particulars. இப்போ நிறைய particulars கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து current ratio and quick ratio கண்டுபிடிக்க போகிறோம். current ratioக்கு என்ன ஃபார்முலா? current assets divided by current liabilities. current asset என்னது? எதெல்லாம் current asset இதுலேருந்து தனியே எடுத்து எழுதணும். இங்கே எல்லாம் கலந்து இருக்குது. இது current asset மட்டும் தனியாக எடுக்கிறோம். எடுத்து இங்கே காலம் போட்டு எழுதுகிறோம். என்னதெல்லாம் வரும்? current investment 1 lakh, inventories 85,000, trade debtors 1,20,000, bills receivable 70,000, prepaid expenses 15,000, cash in hand 10,000. இது எல்லாம் current asset. ஸோ இந்த பர்டிகுலர்ஸ்லேருந்து எகெயின் என்ன பண்ண போகிறோம்? கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் பிரித்து தனியாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ இது கரண்ட் லைபிலிட்டிஸ். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் 35,000, ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் 80,000, பில்ஸ் பேயபிள் 60,000, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் 5,000, எக்ஸ்பென்சஸ் பேயபிள் 20,000. ஸோ இதெல்லாம் என்னது? கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் எடுத்துக்கணும். நான் கரண்ட்டுங்கிறது அது கேபிட்டல் ரிசர்வ் சர்ப்ளஸ் அந்த மாதிரி போயிடும். அதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபிக்ஸட் அசெட் அதையும் எடுத்துக்கக்கூடாது. இதில் கொடுத்துட்டு பாருங்கள், ஃபிக்ஸட் அசெட் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. கரண்ட் அசெட் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ கரண்ட் அசெட் எடுத்துக்கிட்டோம், கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போது ஃபார்முலா என்னது? current ratio is equal to current asset divided by current liabilities. So current asset வந்து 4 lakh divided by 2 lakh, zeros எல்லாம் கட் பண்ணிருங்க. 4/2 again reduce பண்ணுங்க 2/1. So current ratio is equal to 2:1. கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க 2:1. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 2 lakhs. குயிக் அசெட், குயிக் அசெட்னா என்னது? அதையும் தனியாக கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து தனியாக எடுத்து எழுதணும். இதில் எதனா எடுத்துக்கக்கூடாது? இன்வென்ட்ரிஸ் எடுத்துக்கக்கூடாது, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ மீதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1 lakh வரும். அடுத்து ட்ரேட் டெட்டார்ஸ் 120, பில்ஸ் ரிசீவபிள் 70,000, கேஷ் இன் ஹேண்ட் 10,000. ஸோ இதுதான் குயிக் அசெட். இப்போது குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ 3 lakh by 2 lakh, ஜீரோஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. 3/2 எகெயின் ரெடியூஸ் பண்ணுங்கள். 1.5/1. கீழே எப்போது 1 தான் வரணும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை டிவைட் பண்ணிட்டோம். 3-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணால் மேலே 1.5 கிடைக்கும், கீழே 1 கிடைக்கும். இப்போது குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5:1. ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க 1.5:1. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.